காட்டுக்கு ராஜா யாருன்னு கேட்டா எல்லாரும் யோசிக்காம சொல்ற ஒரே பதில் சிங்கம். ஆனா சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவாயிருக்கு? அது புலி மாதிரி தனியா வேட்டையாடுமா இல்ல கூட்டமா வாழுமா? சிங்கத்தோட கர்ஜனை எவ்வளவு தூரம் கேட்கும்? இந்த வீடியோல சிங்கங்களை பத்தின பலரும் அறியாத மிரட்டலான உண்மைகளை பார்க்கப் போறோம். உலகத்துள்ள முக்கியமா 2 வகையான சிங்கங்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு வருது. ஒன்று ஆப்பிரிக்க சிங்கங்கள், மற்றொன்று ஆசிய சிங்கங்கள். ஆப்பிரிக்க சிங்கங்கள் ஆப்பிரிக்காவின் புல்வெளிகள் மற்றும் சவன்னா காடுகளில் அதிக அளவில் வாழ்கின்றன. ஆசிய சிங்கங்கள் இந்தியாவில் உள்ள குஜராத் மாநிலத்தின் கிர் தேசிய பூங்காவில் மட்டுமே வாழ்கின்றன. ஆப்பிரிக்க சிங்கங்களை விட இவை அளவில் சற்றே சிறியவை. பூனை இனத்திலேயே கூட்டமாக வாழும் ஒரே விலங்கு சிங்கம்தான். சிங்கங்களின் கூட்டத்திற்கு பிரைடி என்று பெயர். ஒரு கூட்டத்தில் பொதுவாக 10 முதல் 30 சிங்கங்கள் வரை இருக்கும். இதில் 2 முதல் 3 வரை ஆண் சிங்கங்களும் பல பெண் சிங்கங்களும் அவற்றின் குட்டிகளும் இருக்கும். சிங்கக் கூட்டத்தில் 90% வேட்டையாடும் வேலையை பெண் சிங்கங்கள்தான் செய்கின்றன. பெண் சிங்கங்கள் வேகமாக ஓடக்கூடியவை மற்றும் கூட்டமாகச் சேர்ந்து தந்திரமாக வேட்டையாடுவதில் வல்லவை. ஆண் சிங்கங்கள் பொதுவாக கூட்டத்தையும் தங்களது எல்லையையும் மற்ற விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கும் வேலையைச் செய்கின்றன. வேட்டை முடிந்த பிறகு உணவை முதலில் ஆண் சிங்கம்தான் சாப்பிடும். ஆண் சிங்கம் சுமார் 150 முதல் 250 கிலோ வரை இருக்கும். பெண் சிங்கம் 120 முதல் 180 கிலோ வரை இருக்கும். சிங்கங்கள் ஒரு நாளைக்கு 16 முதல் 20 மணி நேரம் வரை தூங்கும் அல்லது ஓய்வெடுக்கும். ஒரு சிங்கத்தின் கர்ஜனை சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரை தெளிவாக கேட்கும். மனிதர்களை விட இரவில் 6 மடங்கு மிக தெளிவாக பார்க்கும் திறன் கொண்டவை. மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம் வரை குறுகிய தூரத்திற்கு ஓடக்கூடியவை. ஆண் சிங்கங்களுக்கு மட்டுமே இருக்கும் பிடரி மயிர் வெறும் அழகுக்காக மட்டும் அல்ல. பிடரி மயிர் எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறதோ அந்த சிங்கம் அவ்வளவு ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கிறது என்று அர்த்தம். சண்டையின் போது கழுத்துப் பகுதியை எதிரிகளிடம் இருந்து பாதுகாக்க இது உதவுகிறது. பெண் சிங்கம் குட்டி போடுவதற்கு முன்பு கூட்டத்தை விட்டு பிரிந்து அடர்ந்த புதர்களிலோ அல்லது குகைகளிலோ பாதுகாப்பாக குட்டிகளை பெற்றெடுக்கும். குட்டிகள் பிறந்து 6 வாரங்கள் ஆகும் வரை அவற்றை மற்ற விலங்குகள் பார்க்காதவாறு தாய் சிங்கம் மறைத்து வைத்திருக்கும். ஒரு கூட்டத்தில் இருக்கும் அனைத்து பெண் சிங்கங்களும் மற்ற பெண் சிங்கங்களின் குட்டிகளுக்கும் தாய்ப்பால் புகட்டும். இது விலங்கினங்களில் மிகவும் அரிதான ஒரு குணம். சிங்கங்களுக்கும் கழுதை புலிகளுக்கும் இடையே காலம் காலமாக பகை உண்டு. உணவிற்காகவும் எல்லைக்காகவும் இவை பயங்கரமாக மோதிக்கொள்ளும். ஒரு கூட்டத்தின் தலைவனாக இருக்கும் ஆண் சிங்கம் மற்றொரு புதிய வலுவான ஆண் சிங்கத்துடன் சண்டையிட்டு தோற்றுவிட்டால் அந்த பழைய சிங்கத்தின் குட்டிகள் அனைத்தையும் புதிய சிங்கம் கொன்றுவிடும். தனது சொந்த வாரிசுகள் மட்டுமே வளர வேண்டும் என்பதற்காக இவை இதைச் செய்கின்றன. சிங்கங்கள் பெரும்பாலும் இருட்டிய பிறகு அல்லது அதிகாலையில்தான் வேட்டையாடும். பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக இருப்பதால் ஓய்வெடுக்கவே விரும்பும். சிங்கங்களால் நீண்ட தூரம் வேகமாக ஓட முடியாது. விரைவில் மூச்சு வாங்கிவிடும். அதனால் இரையை மிக நெருக்கமாக பதுங்கி பதுங்கி நெருங்கி அதன் பிறகுதான் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து வேட்டையாடும். பூனை இனத்திலேயே சிங்கத்தின் வாலின் நுனியில் மட்டும்தான் அடர்ந்த முடி இருக்கும். இது அவை ஒன்றுக்கொன்று செய்கை காட்டவும் குட்டிகளுக்கு வழிகாட்டவும் பயன்படுகிறது. பூனைகளைப் போலவே சிங்கங்களாலும் தங்களது கூர்மையான நகங்களை விரல்களுக்குள் சுருக்கி மறைத்து வைத்துக் கொள்ள முடியும். ஓடும்போது நகங்கள் தேயாமல் இருக்க இது உதவுகிறது. சிங்கங்கள் பொதுவாக தரையில் வாழும் மற்றும் வேட்டையாடும் விலங்குகள் என்றாலும் அவற்றுக்கு மரம் ஏறும் திறன் உண்டு. பூனை குடும்பத்தைச் சேர்ந்த மற்ற விலங்குகளான சிறுத்தை மற்றும் புலி அளவுக்குச் சுலபமாக இல்லாவிட்டாலும் சிங்கங்கள் சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக மரம் ஏறுகின்றன. சிங்கங்கள் மற்ற பூனை இனங்களை விட உடல் எடை அதிகம் கொண்டவை. இதனால் சிறுத்தைகளைப் போல இவைகளால் மிக லாவகமாக மரக்கிளைகளில் தாவ முடியாது. சிங்கங்களின் வாழ்க்கையிலேயே மிகவும் சோகமான மற்றும் கொடூரமான பகுதி அவற்றின் இறுதிக்காலம்தான். காட்டின் ராஜாவாக வலம் வந்த ஒரு விலங்கு வயதாகும் போது சந்திக்கும் சவால்களும் அதன் மரணமும் பார்ப்பதற்கே மிகவும் பரிதாபமாக இருக்கும். ஆண் சிங்கங்கள் தங்களது இளமைப் பருவத்தில் மிகவும் பலமாக இருக்கும். ஆனால் சுமார் 10 வயதை நெருங்கும்போது அவற்றின் பலம் குறையத் தொடங்கும். இந்த நேரத்தில் இளமையான மற்றும் புதிய ஆண் சிங்கங்கள் அந்த பழைய ராஜாவோடு சண்டையிடும். வயதான சிங்கம் இந்தச் சண்டையில் தோற்கும்போது அது தன் கூட்டத்தை இழந்து காட்டை விட்டே தனியாக விரட்டியடிக்கப்படும். நாம் ஏற்கனவே பார்த்தபடி சிங்கங்களின் கூட்டத்தில் 90% வேட்டையாடுவது பெண் சிங்கங்கள்தான். ஆண் சிங்கம் கூட்டத்தோடு இருக்கும் வரை அதற்கு தேவையான உணவு எளிதாக கிடைக்கும். கூட்டத்தை விட்டு தனியாக விரட்டப்பட்ட வயதான சிங்கத்திற்கு தனியாக வேட்டையாடும் அளவுக்கு வேகமோ பலமோ இருக்காது. பற்கள் தேய்ந்து போவதாலும் நகங்கள் பலமுழப்பதாலும் அவற்றால் பெரிய விலங்குகளை வேட்டையாட முடியாது. இதனால்
பல நாட்கள் உணவின்றி எலும்பும் தோலுமாக அவை பட்டினியால் வாடும். சிங்கம் பலமாக இருக்கும் வரை அதை பார்த்து அலறி ஓடிய விலங்குகள் அதன் இறுதிக் காலத்தில் பழிவாங்கத் தொடங்கும். குறிப்பாக கழுதை புலிகள் மற்றும் காட்டெருமைகள் வயதான பலவீனமான சிங்கங்களைச் சூழ்ந்து கொள்ளும். ஓடக்கூட பலமில்லாத நிலையில் இருக்கும் காட்டின் ராஜாவை கழுதை புலிகள் கூட்டமாகச் சேர்ந்து வேட்டையாடித் தின்றுவிடும். பெண் சிங்கங்களின் இறுதிக்காலம் ஆண் சிங்கங்களை விட சற்றே மாறுபட்டது. பெண் சிங்கங்கள் சாகும் வரை பெரும்பாலும் தங்களது சொந்த கூட்டத்துடனேயே வாழ அனுமதிக்கப்படும். இருப்பினும் அவற்றுக்கு வயதாகி ஓட முடியாமல் போகும்போது வேட்டையாடுவதில் அவற்றால் உதவ முடியாது. உணவு பற்றாக்குறை ஏற்படும் காலங்களில் கூட்டத்தில் இருக்கும் மற்ற இளம் சிங்கங்கள் வயதான பெண் சிங்கங்களுக்கு உணவளிக்காமல் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளும். இதனால் அவையும் பசியால் இறக்க நேரிடும். எந்த விலங்கிடமும் சிக்காமல் தப்பிக்கும் ஒரு சில சிங்கங்கள் காட்டின் ஏதேனும் ஒரு மறைவான புதருக்குள்ளோ அல்லது மரத்தின் அடியிலோ படுத்துக்கொண்டு பசியினாலும் முதுமையினாலும் தங்களது இறுதி மூச்சை அமைதியாக விட்டுவிடும். பூனை இனத்திலேயே சிங்கம் மட்டும்தான் கூட்டமா வாழும்னு பார்த்தோம். அப்போ உலகத்துலேயே மிகப்பெரிய பூனை இனம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா இப்பவே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.